விவசாய தோழர் அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏபிஎஸ் சோலார் டெக் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 5 ஹெச்பி மோட்டருக்கான பம்பு தான். கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40 அடி தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலத்தோட்டநல்லின்னு சொல்லிட்டு தென்கனிக்கோட்டை பக்கம். பேனல் வந்து பார்த்திங்கன்னா 12 பேனல் போட்டிருக்கிறோம் 540ல். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து இப்போ நம்ம போகிற சைடு வந்து கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி தூரத்தில் இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல டெலிவரி எடுத்துருக்குறோம். கிணத்துக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய லேண்டு பக்கமே இருக்கிறதுனால நல்ல ஃபுல் ஃபோர்ஸாகவும் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போதே தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூரல் தூரிகிட்டே இருக்குது, அப்போவே தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம். இதுபோல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம அமைச்சு கொடுக்குறோம். உங்களுக்கும் இது போல் சோலார் வேணும் அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணுற ப்ரைஸ் வந்து எல்லாரை விட ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ மெட்டீரியல் கொண்டு தான் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். வாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ தண்ணி வருதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது மோட்டார் வந்து அவங்களே வச்சுட்டு இருந்த மோட்டாரு. நம்ம 540ல் 12 பேனல் போட்டிருக்குறோம். அந்த 12 பேனல் தூரல் தூரிகிட்டே இருக்குது. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலே கிடையாது, சன்லைட்டே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஆனால் இதிலே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 300 அடி கிணத்துலேருந்து 300 அடி தண்ணி எடுத்து தண்ணிங்க வந்துட்டுருக்கு. பேனல் மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு. இந்த அளவுக்கு தண்ணி வரும் நாங்களும் எதிர்பார்க்கல. மழை பெய்யும் போது இந்த அளவுக்கு தண்ணி வரும் நாங்களும் எதிர்பார்க்கல. வாங்க பேனல் மேலே எந்த அளவுக்கு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி விழுந்திருக்கு, மழை விழுந்திருக்குன்னு வந்து காட்டுறேன். அதுக்கு மேலே அங்கேருந்து தண்ணி எவ்வளோ வருதுன்றதையும் காட்டுறேன். பாருங்கள், பேனல் மேலே மலைத்தூரல் போட்டு தண்ணி வந்துருக்குது. மலைத்தூரல் போட்டு தண்ணி அப்படியே இருக்குது. தண்ணி இருந்துக்கிட்டே பேனலில் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு எடுக்குது. ஏன்னா நம்ம போட்டுக்கிறது பைஃபேஷியல் 540ல் பைஃபேஷியல் பேனல் போட்டிருக்குறோம். பாருங்கள் தண்ணி டெலிவரி பாருங்கள். இந்த டிராக்டருக்கு பக்கம் தான் அந்த பைப் வந்துட்டுருக்கு. பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்குங்களா, சோலாரில் ஓடிட்டுருக்குங்க. தண்ணி அந்த அளவுக்கு டெலிவரி வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வீடியோ பண்ணியிருந்தோம். அவங்க தோட்டத்தாண்ட அதாவது கிணத்துக்கு பக்கம் இருக்கிற தோட்டத்தான வயலில் எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வெய்ய நல்லா அடிக்கும் போது சன்லைட் ஃபுல் ஈல்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுபோல் சோலார் அமைப்பு வேணுன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.